முக்கிய செய்தி. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை 85% வேட்பாளர் பட்டியல் தயாராகிவிட்டது, இன்றுக்குள் வெளியாகும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. பொன்னேரி தொகுதியில் துரை சந்திரசேகர் என்பவரும், வேளச்சேரியில் ஹசன் மௌலானா என்பவரும், ஸ்ரீபெரும்புதூரில் செல்வ பெருந்தகை, சோளிங்கரில் முனிரத்னம், ஊத்தங்கரை பகுதியில் குப்புசாமி, கிருஷ்ணகிரி தொகுதியில் செல்லக்குமார், பெண்ணாகரம் GKM தமிழ்குமரன், ஆத்தூர் சேலம் பகுதியில் அர்த்தநாரி, ஈரோடு கிழக்கு கோபிநாத் பழனியப்பன், மேலும் உதகை தொகுதியில் ராமச்சந்திரன் என்பவரும் போட்டியிடுவதாக தற்போது வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. மேலும் கவுண்டம்பாளையம் பகுதியில் சூரியபிரகாஷ் என்பவரும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை போட்டியிடுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன், வணக்கம். முக்கிய வேட்பாளர்கள் மற்றும் நட்சத்திர வேட்பாளர்கள் யார் யார்? தகவல்களை பதிவு செய்யலாம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தற்போது வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி பொன்னேரி தனி தொகுதியான பொன்னேரியில வேட்பாளராக துரை சந்திரசேகரை அக்கட்சி அறிவித்திருக்கிறது. வேளச்சேரியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஹசன் அலி மௌலானாவுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த அளவுல அந்த தொகுதிக்கு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகைக்கு மீண்டும் அந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சி ஒதுக்கி இருக்கிறது. சோழிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்த அளவுல முனிரத்னம் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிக்கு டாக்டர் செல்லக்குமார் என்பவருக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிருஷ்ணகிரி பெண்ணகரம் சட்டமன்ற தொகுதிக்கு GKM தமிழ்குமரன் அவர்களுக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் சமீபத்தில் பாமகவிலிருந்து வந்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த அளவுல ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி தனி தொகுதியை பொறுத்த அளவுல ஆதிநாராயண தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரசிற்கு 28 தொகுதிகளை திமுக ஒதுக்கியிருந்தது. இந்த நிலையில் தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை போட்டியிடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் வேளச்சேரி தொகுதியில் ஹசன் மௌலானா, பொன்னேரி தொகுதியில் துரை சந்திரசேகர், சோளிங்கர் தொகுதியில் முனிரத்னம், ஊத்தங்கரை தொகுதியில் குப்புசாமி, கிருஷ்ணகிரி தொகுதியில் செல்லக்குமார், பெண்ணாகரம் தொகுதியில் GKM தமிழ்குமரன், ஆத்தூர் சேலம் தொகுதியில் அர்த்தநாரி, ஈரோடு கிழக்கு தொகுதியில் கோபிநாத் பழனியப்பன், உதகை தொகுதியில் ராமச்சந்திரன், கவுண்டம்பாளையம் சூரியபிரகாஷ், சிங்காநல்லூர் தொகுதியில் ஸ்ரீநிதி நாயுடு, துறையூர் தொகுதியில் விச்சுலடின் பிரசாத், கடலூர் தொகுதியில் சந்திரசேகரன், மேலும் மயிலாடுதுறை தொகுதியில் ஜமால் யூனுஷ் முகமது, அறந்தாங்கி தொகுதியில் ராமச்சந்திரன். இது பற்றிய மேலும் தகவல்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். வேட்பாளர்களின் விவரங்கள் என்னென்ன? தகவல்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை 28 இடங்களை திமுக ஒதுக்கி இருந்தது. கூட்டணியில் முதல் கட்சியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ். அதே நேரத்தில் இந்த கூட்டணியில முதலில் தொகுதி ஒதுக்கீடு செய்து கொடுக்கப்பட்ட கட்சியும் காங்கிரஸ். ஆனால் இந்த கூட்டணியில் இறுதியாக தங்கள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ். மொத்தம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் எண்ணிக்கை 28. இதில் 27 இடங்களுக்கான இந்த வேட்பாளர் பட்டியலை தற்பொழுது காங்கிரசுடைய தேசிய தலைமை வெளியிட்டிருக்கிறார்கள். பொன்னேரி தனி தொகுதியில துரை சந்திரசேகர் போட்டியிடுவார் எனவும், வேளச்சேரியில கடந்த முறை போட்டியிட்ட ஹசன் மௌலானாவை மீண்டும் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கடந்த முறை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறையும் அதே தொகுதியில் அவர் மீண்டும் போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சோளிங்கர்ல AM முனிரத்னம் போட்டியிடுவார் என்றும், ஊத்தங்கரை தொகுதியில குப்புசாமி போட்டியிடுவார் என்றும், கிருஷ்ணகிரியில MP-யாக இருந்த செல்லக்குமார் போட்டியிடுகிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அண்மையில் தான் காங்கிரஸ் கட்சியில இணைந்திருந்தார்
பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து GKM மணியினுடைய மகனாக இருக்கக்கூடிய அறியப்படக்கூடிய GKM தமிழ்குமரன் அண்மையில் தான் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார். அவருக்கு பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு காங்கிரஸ் சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி, அந்த தொகுதியில் SK அர்த்தனாரி அவர்கள் போட்டியிடுவார் என்ற தகவலை, ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் தேசிய தலைமை அறிவித்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் கடந்த முறை ஓமலூர் தொகுதியை காங்கிரஸ் கேட்டு பெற்றிருந்தார்கள். ஆனால் கடந்த முறை தேர்தலில் தோல்வியை தழுவியிருந்தார்கள். அதனால் இந்த முறை ஓமலூர் தொகுதிக்கு மாற்றாக சேலத்தில் ஆத்தூர் தொகுதியை பெற்றிருந்தார்கள். இந்த ஆத்தூர் தொகுதியில SK அர்த்தனாரி போட்டியிடுவார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஈரோடு கிழக்குல கோபிநாத் பழனியப்பன் போட்டியிடுவார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று ஊட்டியில B ராமச்சந்திரன் போட்டியிடுவார் எனவும், கவுண்டம்பாளையத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் KP சூரியபிரகாஷ் போட்டியிடுவார் எனவும், சிங்காநல்லூர் பகுதியில் ஸ்ரீநிதி நாயுடு போட்டியிடுவார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் துறையூர் தொகுதியில விச்சு லெனின் பிரசாத் போட்டியிடுவார் எனவும், கடலூரில் சந்திரசேகரன் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பையும் காங்கிரஸ் தேசிய தலைமை தெரிவித்திருக்கிறது. மேலும் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் ஜமால் யூனஸ் முகமது போட்டியிடுவார் எனவும், அறந்தாங்கியில கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் இந்த முறையும் போட்டியிடுவார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் காரைக்குடியில் மீண்டும் மாங்குடிக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் சரவணகுமார் போட்டியிடுவார் எனவும், சிவகாசியில் கணேசன் அசோகன் போட்டியிடுவார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் ராம குமரி கருமணிக்கம் போட்டியிடுவார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில ஊர்வசி அமிர்தராஜ் போட்டியிடுவார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊர்வசி அமிர்தராஜுக்கு காங்கிரஸ் கட்சி மீண்டும் அந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்குவது குறித்து திமுகவுக்கும் திமுக சார்ந்த நிர்வாகிகள் ஒரு ஆட்சேபனை தெரிவித்திருந்தார்கள். அதனால் திமுகவுடைய தலைமை காங்கிரசிடம் இந்த தொகுதியை ஒதுக்கும் பொழுது வேட்பாளர் குறித்தான சில ஆட்சேபனை தெரிவித்ததாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகையே பேட்டியில தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல மீண்டும் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி கடந்த முறை திமுகவிடம் இருந்த தொகுதி, இந்த முறை இந்த தொகுதியை காங்கிரஸ் பெற்றிருக்கிறார்கள். இந்த தொகுதியில சங்கை கணேசன் போட்டியிடுவார் எனவும், அம்பாசமுத்திரத்தில் VP துரை போட்டியிடுவார் எனவும், நாங்குநேரியில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றக்கூடிய ரூபி மனோகரனே இந்த முறையும் போட்டியிடுவார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் குளச்சலில் தாரகை கட்பட் போட்டியிடுவார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. விளவன்கோட்டில் TT பிரவீனும், அதேபோன்று கிள்ளியூரில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமாரே மீண்டும் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பும் காங்கிரஸ் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த பேச்சுவார்த்தை என்பது நீண்டு கொண்டே இருந்தது. யார் வேட்பாளர், எவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், ஏற்கனவே வெற்றி பெற்றக்கூடிய 18 தொகுதிகளையும் மீண்டும் தக்க வைத்திருக்கக்கூடிய சூழல்ல 18 தொகுதிகளில் 2 தொகுதிகள் தவிர்த்து 16 தொகுதியில் தக்க வைத்திருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுடைய வேட்பாளர்கள் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு காங்கிரஸ் மட்டுமின்றி கூட்டணி கட்சி சார்ந்தவர்களுக்கும் எழுந்திருந்தது. இதனால் கூட்டணி கட்சி சார்ந்த பகுதிகளுக்கு வாக்கு சேகரிக்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் அந்த பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் இல்லாத காரணத்தினால் கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை வாக்காளரை நோக்கி முன்வைக்கக்கூடிய அந்த பிரச்சாரமாகவே திமுக தலைவர்களும் கூட்டணி கட்சி சார்ந்த தலைவர்களும் எடுத்திருந்தார்கள். இந்த சூழல்ல 6ஆம் தேதி தான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள். இந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் யார் என்ற பட்டியல் வெளியாகி இருக்கிறது. கடந்த முறை 16 சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் உட்பட புதிதாக பெற்றிருக்கக்கூடிய இடங்கள் உட்பட மொத்தம் 27 இடங்களுக்கு தற்போது இந்த அறிவிப்பை காங்கிரசுடைய தேசிய தலைமை அறிவித்திருக்கிறார்கள்.